எஃப்ஐஆர் கசிந்தது அவர்கள் சொல்கிறார்கள் தவறாக கசிந்து விட்டது, டெக்னிக்கல் எரர். அவங்க சொல்கிறது தவறாக கசிந்து விட்டது அப்படின்றாங்க. சரி, ஒரு காமன் மேன் பார்வையிலேருந்து நான் கேட்குறேன், தவறுதலாக ஒருவனை நான் கத்தியில் குத்திட்டேன், குத்துனது என் தப்பு கிடையாது, அவன் பொழைச்சிருக்கணும், அவன் தவறாக செத்து போயிட்டான். எப்படி அவன் தவறாக செத்து போயிட்டான், அதுக்கு நீங்கள் அரெஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொன்னாக்கா காவல்துறை அரெஸ்ட் பண்ணாமல் இருக்குமா? அரெஸ்ட் பண்ணாமல் இருக்குமா சொல்லுங்கள்? இருக்காது. நிச்சயமாக அரெஸ்ட் பண்ணும். அப்போது நீங்கள் தவறுதலாக வெளியிட்டீங்கன்னு சொல்கிறது இது ஏற்புக்குரியது கிடையாது. ஏன்னா இது திட்டமிட்டு வெளியிடப்பட்டதாகத்தான் இன்றைக்கி கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. ஏன்னாக்கா அவன் கைது செய்யப்பட்ட நபருடைய மொபைலில் இருந்து கிட்டத்தட்ட 20 வீடியோக்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக எல்லாமே பார்த்திங்கனாக்கா அண்ணா யூனிவர்சிட்டி சார்ந்து தான் அவன் செஞ்சுருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்ற பொழுது அடுத்தடுத்து பாதிக்கப்பட்ட பெண்கள் வெளியில் இதே போன்ற புகாரை அளித்தால் பெரும் புள்ளிகள் மாட்டுவார்கள். எந்த ஒரு சார் நின்னான்னு சொன்னாங்களோ, ஒரு விளக்கமாறு நின்னார் கார்லன்ட்டு, இது போல் எத்தனை பேர் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்ற ஒட்டுமொத்தமான கேஸ் ஹிஸ்ட்ரியும் வெளியில் வந்துடும். அப்படி வெளியில் வந்துனாக்கா பெரும்புள்ளிகள் மாட்டுவார்கள். அப்போ எந்த பெண்களும் தன்னை பற்றின பாதிக்கப்பட்ட விஷயத்தை வெளியில் சொன்னால் அவர்களுடைய அடையாளத்தை வெளியில் விட்டு அவர்களை அசிங்கப்படுத்தி அவர்களை சமூகத்தில் புறக்கணிக்கக்கூடிய வேலையை செய்து விடுவோம்னு திட்டமிட்டு செய்யப்பட்டாகத்தான் இது பார்க்கப்படுகிறது. அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய தாயார் தகப்பனார்கள், பேரண்ட்ஸ், அவங்கள தான் நம்ம முதல்ல பாராட்டணும். ஏன்னாக்கா இன்றைக்கு சமூகத்தில் இவ்வளோ பெரிய ஒரு நிகழ்வு நடந்திருக்கு, இது வெளியில் தெரிந்தால் நமக்கு அசிங்கமாயிரும், உனக்கு அதுவாயிரும் இதுவாயிரும்னு சொல்லிட்டு இதை மூடி மறைக்கக்கூடிய வேலையை செய்யாமல் தைரியமாக இந்த விஷயத்தை வெளியில் கொண்டு வந்தாங்கல்ல, அவர்களுக்கும் சரி அந்த பாதிக்கப்பட்ட பெண் பிள்ளைக்கும் சரி முதல்ல ஒரு பாராட்டுகளை தெரிவிக்கணும். ஏன்னாக்கா இந்த ஒரு போல்ட் டிசிஷன் தான் அடுத்தடுத்த பெண்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். ரெண்டாவது, இந்த செய்தி வெளியில் வந்தது போல் நம்ம இனிமேட்டு யார் மேலே கை வச்சா அந்த செய்தி வெளியில் வந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய இஷ்யூவாக போகும் அப்படின்னு ஒரு பயம் பெண்கள் மீது கை வைக்கக்கூடிய நபர்களுக்கு வரணும்.